எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி பக்க விளைவுகள் நிறைய இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் வருது இல்ல. இதுக்கு யாராவது டாக்டர் சொல்லியிருக்காங்களா? அதுக்கு அவர் கொடுத்த மருந்துல பக்க விளைவு வந்துட்டுங்க மோசமான டாக்டர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்படிதான். இப்படியாக கிரேக்கர்கள் காலத்திலயும் சில டாக்டர்கள் இருந்தாங்க. ரொம்ப நல்ல டாக்டர்கள். அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ரத்தம் அதிகரிச்சு தானே ஒருத்தவனுக்கு காய்ச்சல் வருது. இதுக்கு எதுக்கு நம்ம கருப்பு பித்தத்தை கொடுத்து அதிகரிச்சுட்டு குணப்படுத்திக்கிட்டு ரத்தத்தை வெளியேற்றுவோம். கிரேக்கத்துல நடந்ததுங்க. அறுத்து ரத்தத்தை வெளியேற்றுவாங்க. அப்ப ரத்தம் குறைஞ்சி காய்ச்சல் குறையும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதுல எவ்வளவு பேர் பிழைச்சாங்கன்னு நம்ம கிட்ட இன்னைக்கு ரெக்கார்ட் கிடையாது. இப்படியாகத்தான் இந்த மருத்துவ முறை அப்படிங்கிறது வந்துட்டு இயங்க ஆரம்பிச்சது. இப்போ வந்து சித்த மருத்துவத்திலையும் நமக்கு சில முறைகள் இருக்கு. இந்த ரத்தத்தை வந்து வெளியேற்றத்துக்கு ஒரு முறைகள் இருக்கு. அதே மாதிரியா பாத்தீங்கன்னா வந்து பேதி கொடுக்கறதுன்னு ஒரு முறை இருக்கு, வேர்க்க வைக்கிறதுன்னு ஒரு முறைகள் இருக்கு. இதே முறைகள் ஆயுர்வேதத்திலையும் இருக்கு. இந்த முறைகள் தான் பெரிய அளவுல இந்த மருத்துவத்திலையும் பின்பற்றப்பட்டது, கிரேக்க மருத்துவத்திலையும். அப்போ 16வது நூற்றாண்டுல பாக்குறப்போ பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்தை யாராவது எடுத்துக்கணும்னா ஒரு பெரிய தைரியத்தோட தான் போகணும். இப்ப நம்ம எல்லாம் ஊசியை பார்த்தாலே பயப்படுறோம் இல்லைங்களா? பெரும்பாலானவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஏன் நாங்க எதுக்கு குத்திட்டு அப்படிமோ. ஆனா இவ்வளவு பெரிய கத்தி எடுத்துட்டு வருவாங்க. பக்கத்திலேயே உட்காந்து சாணம் தீட்டுவாங்க. அதை அறுக்க போறோம்னு சாணம் தீட்டி, அப்புறமா அதை வந்து சுடுதண்ணிக்குள்ளேயோ ஆல்கஹால்லையோ விட்டு ஆட்டிட்டு கொஞ்சம் மேல பார்த்து படுங்க வலிக்காதுன்றப்ப எப்ப இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த போருக்கு போற வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேற வழி கிடையாது. பாரிசாலன், மன்னன், மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும். 6382857668 தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.